ஜனங்க யாரும் அவனை பார்க்கலன்னா கூட அவன் பேர் எல்லாருக்கும் தெரியும். வணக்கம், வெல்கம் டு ரிவ்யூ பை ரமேஷ். இன்னைக்கு திரை விமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் கிஷோர் முத்துராமலிங்கம் இயக்கத்தில் நடிகர்கள் முனிஷ்காந்த் அண்ணன், காளி வெங்கட் அண்ணன், ராதாரவி சார், வேல ராமமூர்த்தி சார், விஜயலட்சுமி நடிப்பில் உருவாகியுள்ள மிடில் கிளாஸ் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். ரிவ்யூ ஃபுல்லாக பாருங்கள். படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ், நம்ம எத்தனை ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது அப்படின்னா தான் உங்களுக்கு தெரியும். படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா ஒவ்வொரு மிடில் கிளாஸ் லைஃப்லேயும் நடக்கிற கதை தான். படத்தோட ஹீரோ முனிஷ்காந்த் சிட்டியில் 15,000 சம்பளத்துக்கு ஒரு கம்பெனியில் வேலை பார்ப்பார். அவர் அந்த சம்பளத்தை வச்சுக்கிட்டு மனைவி கேட்குறத, குழந்தைகள் கேட்குறத, ஸ்கூலுக்கு போகிற ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை அவங்க கேட்குறத வாங்கி கொடுக்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பார். அப்படி இருக்கிற அவருக்கு ஒரு ஆசை இருக்கும், எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணி சொந்த ஊரில் ஒரு இடம் வாங்கி விவசாயம் பண்ணி இயற்கை காற்றை சுவாசித்து பம்பு செட்டில் குளித்து அந்த காட்டிலேயே படுத்து தூங்கி அப்படி வாழ்கிற வாழ்க்கை தான் அவருக்கு பிடிக்கும். ஆனால் அவங்க மனைவிக்கு அப்படியே ஆப்போசிட். குழந்தைகள் படிப்புக்காகவும் நம்ம இங்கே சிட்டியில் இருந்துக்கிட்டு சொந்த ஊருக்கு ஃபங்க்ஷன்னாக மட்டும் போனால் தான் மதிப்பாக இருக்குன்னு சொல்லி அவங்க நினைப்பாங்க. இப்படி இருக்கிற இவங்க லைஃப்பில் ஒரு பிக் அமௌண்ட் அவருக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன நடக்கு அப்படிங்கிறதான் இந்த மிடில் கிளாஸ் படத்தோட கதை. படம் எனக்கு பிடிச்சிருந்துச்சி. படத்தை இயற்கையாக யதார்த்தமாக எடுத்திருக்காங்க. படிக்கிற குழந்தை சிட்டியில் இருந்தால் தான் படிக்கும், இல்லை கிராமத்தில் இருந்தாலும் படிக்கும் அப்படிங்கிற வசனமாகட்டும், இது போன்ற உண்மைக்கு நெருக்கமான வசனங்கள் படத்தில் நல்லா கனெக்ட் ஆணுச்சு. அந்த வகையில் இயக்குனருக்கு வாழ்த்துக்கள். அதே மாதிரி மியூசிக் இந்த படத்துக்கு ஒரு பெரிய சப்போர்ட். எந்தெந்த சீனுக்கு எந்த மியூசிக் இருக்குமோ அதை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஆக்டர்ஸ் நடிப்பை பற்றி பார்ப்போம். சப்போர்ட்டிங் ஆக்டர் ராதாரவி, இவர் செகண்ட் ஹாஃபில் தான் வந்தார். இவர் நடித்த சீன் எல்லாமே காமெடி கலந்த ஒரு சென்சிட்டிவ் ரோல், அதை அருமையாக பண்ணியிருந்தார். அடுத்தது வேல ராமமூர்த்தி சார், இவர் அப்பா கேரக்டர் பண்ணியிருக்காரு. இவரோட சீன் கம்மியாக இருந்தாலும் வந்த சீனில் ஸ்கோர் பண்ணிட்டார் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அந்த அளவுக்கு இவரோட நடிப்பு இயற்கைக்கு நெருக்கமாக இருந்துச்சு. அடுத்தது நடிகை விஜயலட்சுமி, நம்ம வீட்டில் உள்ள மாதிரியே இவங்க நடிப்பு இயல்பாக இருந்துச்சு. உண்மைக்கு நெருக்கமாக அசத்தலான நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தாங்க. அடுத்தது படத்தோட ஹீரோ முனிஷ்காந்த் அண்ணன், இவர்கிட்ட இருந்து இந்த நடிப்பை எதிர்பார்க்கவே இல்லை, அந்த அளவுக்கு அருமையாக பண்ணியிருந்தாரு. படத்துல நடிச்ச எல்லாருமே சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தாங்க. 2 குழந்தைகள் நடிப்பா இருக்கட்டும், முனிஷ்காந்த் அண்ணன் கூட சப்போர்ட்டிங்கா நடிச்ச 2 பேரா இருக்கட்டும், படத்தில் நடித்த ஒவ்வொரு கேரக்டரும் டெக்னீஷியன்ஸா வேலை பார்த்த அனைவருமே ஒரு நல்ல குட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இதெல்லாம் படத்தில் பாசிட்டிவ். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் படத்தில் பாசிட்டிவ். படத்தோட நெகட்டிவ் பற்றி பார்ப்போம். நெகட்டிவ் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தோணுனது, படத்தோட செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் தொய்வடையுது. இந்த சீன் எல்லாமே எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு ஃபீலை எனக்கு உண்டாக்குச்சு. ஓவரால் படம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய நல்ல விஷயங்கள், நல்ல சீன்கள் படத்தில் இருக்குது. அதனால் முடிஞ்சால் படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள். அந்த அளவுக்கு உங்கள் டிக்கெட் காசுக்கு ஒருத்தான ஒரு படம் தான் இந்த மிடில் கிளாஸ். ரேட்டிங்ஸ் இந்த படத்துக்கு 10க்கு 8 மார்க்குகள் கொடுப்பேன். அதுக்கான எல்லா தகுதியும் உள்ள படம் தான் இந்த மிடில் கிளாஸ். மாஸ்க் படத்தோட ரிவ்யூ அடுத்து நம்ம சேனலில் வரும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ரிவ்யூ பை ரமேஷ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய குறைகளை கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் படம் பார்த்துட்டிங்களா, படம் எப்படி இருக்குது என்பதையும் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த படத்துக்கு எவ்வளோ ரேட்டிங்ஸ் கொடுப்பீங்க என்பதையும் படத்தில் கமெண்டில் சொல்லுங்கள். வேறு ஒரு திரை விமர்சன நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.